இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து பசங்களுக்கு விருப்பமான ஒரு கேப்சிகம் ரைஸ், குடமிளகாவை வச்சு ஒரு ரைஸ் வந்து கிளற போகிறோம். அதுக்கு வந்து வெறுமனை அப்படியே கிளறணும் அப்படின்னம்னா கொஞ்சம் வெறையாக இருக்கும். நம்ம அதுக்காக வேண்டி ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சி போட்டு கிளறும் போது அதோட மசாலாவோட டேஸ்ட்டில் நல்லா கேப்சிகமோட வாசனையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பு அரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காமல் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி சட்டி நல்லா சூடு ஏறிட்டு இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி நல்லா வறுத்து விட்டுருவோம். 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பிஞ்சு அளவுக்கு முள்ளி போட்டால் எவ்வளோ வெந்தயம் வருமோ அந்த அளவுக்கு வெந்தயம், ஒரு 3 காஞ்ச மிளகா. நான் காஷ்மீர் மிளகா தான் சேர்க்குறேன். நம்ம நார்மல் மிளகா அப்படின்னம்னா நீங்கள் அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி 1ஓ 2ஓ சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுத்து விட்டுறலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, நான் வறுத்த வேர்க்கடலையாக சேர்க்குறேன், அதனால தான் கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை அப்படின்னம்னா ஃபஸ்ட்டே போட்டு வறுத்துருங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சாதம் தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, இதில் ஒரு 2 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்றேன். நல்ல வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இதில் பெரிய சைஸ் ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். அடுப்பை நல்லா ஸ்லோவாகவே வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கேப்சிகம் வந்து இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன். ஏன்னு கேட்டோம்னா நான் சாதத்தில் வந்து உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன், அதனால் இந்த உப்பு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போடலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மசாலா வந்து இந்த பொடிச்சு வச்சுருக்கு, அதுக்கு நல்லா தேவையான இதை வந்து உள்ளே சேர்த்துணும். சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே ஒரு பிரட்டி விட்டுறலாம். இப்போ வடித்து வச்சுருங்க சாதத்தை வந்து உள்ளே சேர்த்துருவோம். நார்மல் புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லியையும் மேலே தூவி விட்டுட்டு அந்த மசாலாவோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். கேப்சிகம் ரைஸ் ரெடி. இதுக்கு தொட்டுக்கையே தேவையில்லை. இது வேர்க்கடலை வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு பிடிச்ச கேப்சிகம் ரைஸ் செஞ்சு காட்டியிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.